என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். ஆ, கொஞ்ச நாளா நான் தமிழ்ல எந்த வீடியோவும் போடல. அதுக்கு காரணம் என்னுடைய வெளிநாட்டு பயணம். நான் பொதுவா சிங்கப்பூர், துபாய் அப்படி போகும்போது, நான் அங்கருந்தே வீடியோ போட்டுருவேன். ஆனா, இந்த தடவ நான் வந்து அமெரிக்கா, கனடா அந்த மாரி நாடுகளுக்கு போனதால, இங்க பகல்னும்போது அங்க இரவு. ஆ இங்க பங்குச் சந்தையில நான் வர்த்தகம் பண்றேன். ஸோ, அங்க இரவு முழுக்க உட்காந்து பங்குச் சந்தையில வர்த்தகம் பண்ணிட்டு, திரும்ப பகல் முழுக்க ஊர சுத்தி பார்க்குறது. அப்படின்னு இருந்தனால, எனக்கு சுத்தமா வந்து நேரமே இல்லாம ஆயிடுச்சு. ஆ இதுக்கு நடுவுல தமிழக அரசியல்ல நெறைய மாற்றங்கள் வந்திருக்குது. ஆ முதல்ல வந்து நெறைய பேர் வந்து என்ன சோஷியல் மீடியால ட்ரோல் பண்றாங்க. "சார் உங்க கணிப்பு தப்பாயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அ அது என்னுடைய கணிப்பு மட்டும் தப்பாகல. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த கணிப்புமே தப்பா தான் ஆச்சு. அ எந்த ஒரு பத்திரிகையாளருமே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. அ ஈவன் எக்ஸிட் போல் கூட ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும் தான் அ தாவேகாவுக்கு ஒரு 120 சீட்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, அதே எக்ஸிட் போல் 2024ல பிஜேபிக்கு 400 சீட்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால அதையும் மக்கள் நம்ப தயாரா இல்ல. ஆனா, உங்கள்ல எத்தன பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். "யூ கேன் பிரிடிக்ட் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட் எக்செப்ட் எலக்ஷன் அவுட்கம்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஒரு உதாரணமும் சொல்லியிருந்தேன். பிரிட்டன்ல பிரெக்சிட். அ அது நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தாங்கி பிரச்சாரம் பண்ண ஒருத்தரே, "ஆமாம், நாங்கள் தோற்றுவிட்டோம்" அப்படின்னு ஒரு டெலிவிஷன் சேனல்ல ஒத்துக்கினாரு. ஆனா, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதனுடைய ரிசல்ட் வந்தது. ஆனா, அந்த பிரெக்சிட் நடந்தது. ஸோ, அதனால அ இந்த பிரிடிக்ஷன் இப்ப நெறைய பேர் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். பாலி மார்க்கெட்ல திமுக முன்னணியில இருக்குது அப்படின்னு நான் ட்வீட் போட்டிருந்தேன். அ அதுக்கப்புறம் இப்ப பாருங்க உங்க இது தப்பா போச்சு. அது என்னோட இது இல்லப்பா. அது வந்து பாலி மார்க்கெட், பெட்டிங் மார்க்கெட். பெட்டிங் மார்க்கெட்ல பெட்டிங் நடக்குது. தோனி ஜெயிப்பார்ன்னு பெட்டிங் நடக்குது. அத நான் எடுத்து போட்டிருந்தேன். தோனி தோத்துட்டா உடனே நீ சொன்ன பாத்தியா அப்படின்னாக்கா, அது நான் சொல்லல. அது பாலி மார்க்கெட் சொன்னது அது. ஓகே. சரி ஏதோ வந்து அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஆ அதெல்லாம் நம்ம விட்டுடுவோம். ஆ இப்போ நான் வந்து ஒரு எலக்ஷனுக்கு முன்னாடியே, நான் ஒரு தடவ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள சந்திச்சு பேசணும். ஆ என்னுடைய கருத்துக்கள நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆ ஆனா அந்த சமயத்தில அவர் வந்து ரொம்ப பிஸியா இருந்தாரு. எனக்கு நேரம் ஒதுக்க முடியல. ஆ அது இல்லாம என்னாலயும் ஒரு அதிக நாட்கள் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து வெளிநாட்டு பயணத்த தொடரணும். ஸோ அவங்க அந்த ஒரு முயற்சி செஞ்சு அவங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்குறதுக்குள்ளார நான் வெளிநாடு போ வேண்டியதாயி போச்சு. அப்ப நான் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம், அ இப்போ காட்சிகள் மாறிடுச்சு. ஸோ, இப்ப அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி இருக்கிறாரு. ஸோ, அதனால இப்போ நான் நேரம் கேட்டிருந்தேன். ஸோ, எனக்கு வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. நம்ம அரசியல்லாம் விட்டுருங்க. ஒரு தனி மனிதரா அவர நெறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ, அந்த மாரி எனக்கும் அவர ஒரு தனி மனிதரா பிடிக்கும். நான் அவர பார்க்கறதுக்கு போயிருந்தேன். ஒரு ஹால்ல உட்கார வச்சு காஃபி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு அறைக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, அவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட பேசின்ட்டு இருக்காருங்க. அவர் பேசி முடிச்ச உடனே அ நீங்க சந்திக்கலாம் அப்டின்னாங்க. ஒரு 10, 15 நிமிஷம் ம் ஆச்சு. ஸோ அந்த வேற ஒரு நபர், அவர் ஏதோ ஒரு முன்னாள் அ எம்பி. அவர் பேசி முடிச்ச உடனே அ என்ன உள்ள கூப்பிட்டாங்க. நான் என்னோட மனைவியோட போயிருந்தேன். அப்போ என்ன அவர் பார்த்த உடனே முதல்ல கேட்டதே, "காஃபி சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. "இல்லைங்க, காஃபி குடுத்துட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டேன்" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் பூங்கொத்து குடுத்தேன். ஒரு அவங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அ அதுக்கப்புறம் "உட்காருங்க" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் நான் பேசின்ட்டு இருந்தேன். பேசும்போது கவனமா எல்லாத்தையும் கேட்டுன்னு இருந்தாரு. நடுவுல அவருடைய கருத்தையும் சொன்னாரு. இப்படி இது வந்து ஒரு நல்ல டிஸ்கஷனா இருந்தது. ஆ இப்போ நான் என்ன பேசுனேன்? ஸோ அதாவது ஒண்ணு தெரியும். நம்ம என்னதான் ஒ ஒ ஒ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், ஒரு புதுசா ஒரு தலைவர பார்க்கும்போது, அ என்ன சொல்றதுன்னா, ஒரு அ
ஒரு காதலிய பார்க்க போம்போது நம்ம இப்படிலாம் பேசணும்னு பிளான் பண்ணின்னு போவோம். ஆனா காதலிய பார்த்த உடனே பாதி விஷயம் மறந்துரும். ஸோ அந்த மாரி ஒரு நெறைய விஷயம் நான் என்ன பேசணும்னு நெனைச்சேனோ, அத முழுசா என்னால பேச முடியல. சில கருத்துக்கள நான் மறந்துட்டேன். ஆ அதே நேரத்தில பேசின சில விஷயங்கள் பொது வெளியில சொல்லவும் முடியாது. ஆ பொது வெளியில எல்லாமே சொல்ல முடியும்னா, நான் வந்து வீடியோவே போட்டு போயிருக்கலாமே. ஸோ வீடியோ அவர் பார்த்துற போறாரு எப்படியாவது. இல்ல அவர்கிட்ட நம்ம சொல்லி அவர கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஆ நான் அந்த 45 நிமிடம் என்ன பேசினேன் அப்படிங்கிறத வீடியோல போடலான்னு இருக்கிறேன். ஆனா வந்து அ சில பேசிய விஷயங்கள் இங்க வராது. சில பேசாத விஷயங்கள், நான் மறந்துவிட்ட விஷயங்கள் இங்க வரும். ஏன்னா, அத வந்து அவர் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 1. அடுத்தது அ நான் என்ன பேசினேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, அது சில கான்டெக்ஸ்ட்டு, சில என்ன அதனுடைய விளக்கங்கள், அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி புரியணும். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறது கொஞ்சம் புரிய வரும். அதனால முதல்ல இன்னைக்கு நான் ஒரு டாபிக் எடுத்திருக்கிறேன். "லஞ்சம், ஊழல் ஒழியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெறைய பேருக்கு இந்த லஞ்சத்துக்கும், ஊழலுக்கும் வித்தியாசம் தெரியல. லஞ்சம் அப்படிங்கிறது வேற, ஊழல் அப்படிங்கிறது வேற. அது முதல்ல என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நீங்க ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போறீங்க. ஒரு வேலை ஆகணும். ஆ அந்த வேலைக்காக நீங்க போறீங்க. இல்ல ஒரு லைசென்ஸ் ரினியூவல் பண்ணணும். அதுக்காக நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் போறீங்க. உங்களுக்கு அங்க லைசென்ஸ் ரினியூ பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு ரூ. 1000 லஞ்சம் குடுத்தா தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னா, அது வந்து லஞ்சம். ஸோ லஞ்சம்ங்கிறது வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கு அவங்க உங்களுக்கு தேவையான வேலையை செய்யறதுக்காக நீங்க கொடுக்கப்படுகின்ற கையூட்டு. அதுதான் வந்து லஞ்சம். அது வந்து ஊழல் கிடையாது. ஊழல் என்றது என்னன்னா, அரசியல்வாதிகள் ஒரு ஒரு அமைச்சர் ஒரு கான்ட்ராக்ட் விடுறாரு. அந்த கான்ட்ராக்ட் வந்து மேபி ஒரு ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு மொபைல் ஃபோன் கான்ட்ராக்ட் விடுறாங்க. ஒரு அரசாங்க அதிகாரிகளுக்கு மொபைல் ஃபோன் வாங்குறாங்க. கான்ட்ராக்ட் விடுறாங்க. ஸோ அந்த மொபைல் நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, "சார் ஒரு மொபைல் ஃபோன் ரூ. 10,000 சார்" அப்படின்னுவாங்க. அவங்க நான் சொன்னேன், "இல்ல, இல்ல. நீங்க ரூ. 15,000ன்னு பில் போடுங்க. எங்களுக்கு ஒரு ரூ. 5,000 எங்களுக்கு பிளாக்ல காச குடுத்துருங்க." அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்றாரு. அப்படின்னா, அது வந்து லஞ்சம் கிடையாது. அது வந்து ஊழல். ஸோ இந்த இடத்துல அந்த செல்ஃபோன் நிறுவனங்கள் ஒரு அமைச்சர்கிட்ட போய் எனக்கு இந்த வேலை வேணும்னு கேட்கறதில்ல. அவங்க கான்ட்ராக்ட் குடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ப்ராடா பேசணும் அப்படின்னு சொன்னா, ஆ அரசியல்வாதிகள் செஞ்சால் அது ஊழல். அரசாங்க அதிகாரிகள் செஞ்சா அது லஞ்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பொத்தாம் பொதுவா. சரி. இப்போ ஒரு விஷயம் சொல்லிர்றேன் பாருங்க. இது வந்து ஒரு கற்பனையான நாடுன்னு வச்சுக்கங்களேன். ஆ ஆக்சுவலா அந்த மாரி ஒரு நாடு உண்மையிலே இருக்குது. இல்லைங்களா? ஆனா அத பத்தி பேச வேண்டாம். ஒரு கற்பனையான நாடு. ஸோ அந்த நாட்ல ஒரு அ பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் அல்லது அதிபர் அப்படின்னு வச்சுங்களேன். அவரும், அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பெருமளவு ஊழல் செய்கிறார்கள். அந்த நாட்டினுடைய வளங்கள்ல பாதி வளங்கள் வந்து அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. மிகப்பெரிய ஊழல். ஆனால் அந்த நாட்ல நீங்க என்ன நினைப்பீங்க? அடுத்த தடவ எலக்ஷன் வந்தால் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அந்த பிரைம் மினிஸ்டருக்கு தான் மக்கள் திரும்ப, 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 திரும்ப ஓட்டு போடுகிறார்கள். திரும்ப, திரும்ப, திரும்ப அவர்கள் மட்டுமே தான் ஜெயிக்கிறார்கள். அந்த எதிர்க்கட்சி அந்த நாட்டில் ஜெயிக்கவே இல்லை. இத கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எப்படி சார் மக்கள் வந்து ஊழலுக்கு எதிரா தானே இருப்பாங்க. அது எப்படி வந்து ஒரே கட்சிக்கு ஆட்சி இருக்குது? அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஊழல் பத்தி நம்ம கொஞ்சம் ஒரு விவரமா பேச வேண்டி வருது. ஆங்கிலத்தில ஒரு பழமொழி இருக்கு. "அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட்" அப்படின்ட்டு. இப்போ ஒரு தனி மனிதரா நீங்க பொறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும், நீங்கள் யாருக்குமே லஞ்சம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால், நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இந்த நாடு வந்து லஞ்ச ஊழல் இல்லாம இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா,
லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஸோ நான் சொல்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டில் என்ன நடக்கும்னா, அந்த ஒரு குடும்பம் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணுவாங்களே தவிர, அந்த ஒரு குடும்பம் தவிர வேறு யாருமே ஒரே ரூபாய் கூட லஞ்சமோ ஊழலோ செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்பர் 1, அந்த நாட்டில் பிறக்கிற யாருமே பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரே ரூபாய் கூட யாருக்குமே எக்காரணம் கொண்டும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது மக்களுடைய சைட்லேருந்து அது வெளியே போயிடுது, அவுட் ஆஃப் சைட் ஆகிடுது. ஸோ அது வந்து அவுட் ஆஃப் மைண்ட் ஆகிடுது. சரி, அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கலாம். சரிங்க, லஞ்சம் இல்லைங்க, ஆனால் ஊழல் இருக்குல்ல, அவர் பிரைம் மினிஸ்டர் ஊழல் பண்ணுறாருல்ல, அது மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். அப்போ மக்களுக்கு தெரிஞ்சு தானே இருக்கும். அப்போ அது வந்து அவருக்கு எப்படி திரும்ப திரும்ப ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 முக்கியமான விஷயங்கள் ப்ளே ஆகுது. 1, ஒரு தனி மனிதனுக்கு, உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ இருக்கிற ஒரு தனி மனிதனுக்கு நமக்கு என்ன தேவை? இப்போ நீங்கள் உங்களை எடுத்துங்க, நீங்கள் ஒரு தனி மனிதர், உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு இலவசமாக கல்வி வேணுமா? இருக்குது நாட்டில். இலவசமாக கல்வி முடித்த உடனே வேலை வாய்ப்பு வேணுமா? இருக்குது. நல்ல சம்பளம் கிடைக்குமா? நல்ல சம்பளம் கிடைக்கும். உங்களுக்கு நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு டொனேஷன் கொடுத்து இது வைக்க வேண்டாமா? மருத்துவம் வேணுமா? இலவசமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு கார் வாங்கணுமா? நீங்கள் தாராளமாக வாங்கலாம். சரி, ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் சரியாக படிக்க முடியல, உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் படிப்பு அறியெல்லாம் போயிடுச்சு. அதனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அரசாங்கம் வந்து நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த சப்சிடிலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி நாட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ உங்கள் மாநில முதலமைச்சர் லஞ்சம் வாங்குற, ஊழல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தாலுமே அதை நீங்கள் பெருசாக எடுத்துப்பீங்களா? ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவையோ அது அத்தனையுமே கிடைக்கிது. அப்படி இருக்கும்போது அதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். நான் சொல்கிறேன், அந்த நாட்டில் வந்து எந்த ரோடுலையுமே ஒரு மேடு பள்ளம் இருக்காது. ஒரு செகண்டு கூட கரண்ட்டு கட் ஆகாது. இங்கே கரண்ட்டு கட்டு ஆகுது அடிக்கடி. புதிய ஆட்சி வந்து ஒரு 10 நாளில் கூட ஆகலை, கரண்ட்டு கட் ஆகுது. நிறைய மீம்ஸ் பறக்குது. அதில் ஒரு 2, 3 மீம்ஸு, அது என்னோடய மீம்ஸை சேர்த்து சொல்லிடுறேன். ஒரு மீம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் வந்து பொதுமக்கள்லாம் வந்து ரொம்ப கோவப்பட்டு ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறாங்க. கரண்ட்டே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், எம்எல்ஏ வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் ஒருத்தர் வெளியே வந்து நான் சொல்கிறாரு, எம்எல்ஏ ஊரில் இல்லை, வெளியூர் போயிடுறாருங்க, நாளைக்கு தான் வருவார், நீங்கள் போய் நாளைக்கு வாங்க அப்படின்றாரு. எல்லோரும் கலைஞ்சி போயிடுறாங்க. அது அப்புறம் என்னடான்னா, அந்த வெளியே வந்து சொன்னவர் தான் எம்எல்ஏ. ஏன்னா இங்கே வந்து அவர் முகத்தில் விஜயோட முகமூடி போட்டுன்னு வந்தாருன்னா தான் அவர் எம்எல்ஏன்னு மக்கள் ஒத்துப்பாங்க. ஏன்னா இங்கே ஓட்டு போட்ட யாருமே எம்எல்ஏக்கு ஓட்டு போடலை, அதுதான் உண்மை. இங்கே ஓட்டு போட்டது எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. நிறைய பேருக்கு இது எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. ஏன்னா எம்எல்ஏ யாருன்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டிருந்தா தானே எம்எல்ஏவை தெரியும். எம்எல்ஏ யாருன்னு தெரியாமல் தான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன்று. இன்னொரு மீமு, அது என்னென்னா, கரூர் அந்த சமயத்தில் விஜய் வந்து ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டுருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, அப்பப்போ லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒரு விளையாட்டு காமிக்கிறாரு. அது மக்கள் ரொம்ப ஆர்ப்பரித்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நிறைய வீட்டில் குழந்தைகளை சொல்லி தானே இவங்க ஓட்டு வாங்கினாங்க. இப்போ அந்த குழந்தைகளுக்கு அதே போல் கரூர் மாதிரி ஒரு செய்யலான்னு பார்த்தா, இவர் எங்கள் இப்போ முதலமைச்சர் வேறு ஆகிட்டார், பஸ் எடுத்துன்னு ஊராக போக முடியும், அதெல்லாம் முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் விஜயோட ஃபோட்டோ ஒன்று வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க பார்த்துன்னு சிரிக்கும். கரண்ட்டு கட் ஆச்சுன்னா அவர் ஃபோட்டோ தெரியாது, அப்போ குழந்தைங்க சோகமாயிடும். திரும்ப கரண்ட் வந்ததுன்னா விஜயோட ஃபோட்டோ தெரியும்.
அது எப்படி அந்த கர்வ்ல லைட் ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி ஒரு விளையாட்டு பண்ணாங்களோ, அந்த மாரி இப்ப கரண்ட் ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி ஒரு விளையாட்டு காமிக்கிறாங்க. அப்படி. இது ஒரு மீமு. இந்த மாரி பல மீம்ஸ் வந்து வருது. ஆனா, நீங்க நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல சாலை, நல்ல குடிநீரு, நல்ல காற்று, சுகாதாரமான வாழ்க்கை, இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம், உங்களுக்கு சொந்த வீடு, சொந்தமா காரு. ஸோ, நீங்க என்ன என்ன வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அத்தனையும் உங்களுக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது, ஒரு முதலமைச்சர் ஊழல் பண்றத பத்தி நீங்க யோசிப்பீங்களான்னா, கண்டிப்பா யோசனை பண்ண மாட்டீங்க. ஆனா, எப்போ வந்து மக்களுக்கு இந்த ஊழல் வந்து ஒரு பெருசா தெரியுது அப்படின்னு சொன்னால், நாம வந்து ஒரு கார் எடுத்துன்னு ரோட்ல போறோம். ரோட்ல ஒரு பள்ளம். அந்த பள்ளத்தில நம்ம கார் இறங்கிடுது. அதனால என்ன ஆயிடுது? ஒரு ரிப்பேர் ஆயிடுது. ரிப்பேர் கொண்டு போனா ரூ. 50,000 ரிப்பேர் செலவுன்றான். அப்பதான் நமக்கு கோவம் வருது. என்ன அரசியல்வாதிங்க ரோட போட்டுருக்கிறானுங்க. இது ரோடு இந்த மாரி இருந்ததால தானே எனக்கு ரூ. 50,000 நஷ்டமாச்சு. ஒரு தடவை என்னுடைய பையன் என்னுடைய கார் எடுத்துன்னு போயிட்டு, திடீர்னு மழை பெஞ்சு அந்த சப்வேல மாட்டிக்கின்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்புங்க, அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரூ. 90,00,000 செலவாச்சு. அப்ப என்ன ஆகும்? நேச்சுரலா யார் மேல கோவம் வரும்? என்ன அரசியல்வாதிங்க ஆட்சி பண்றானுங்க? இந்த ஒரு சப்வேல தண்ணி தேங்குதே. இது தண்ணி தேங்காம இருந்திருந்தா இப்ப எனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லையா? ரூ. 90,00,000 செலவு. அதில கிட்டத்தட்ட ஒரு ரூ. 75,00,000 இன்சூரன்ஸ்ல குடுத்தாங்க. நான் கை விட்டு ஒரு 15,00,000 குடுத்தேன். அது இல்லாம ஒரு 2 மாசம் அது கேரேஜ்ல நின்னு இருந்தது. அப்போ பொதுமக்களுக்கு லஞ்சம்ன்றது நேரடியா தெரியும். ஏன்னா, நீங்க ஒரு அரசாங்க ஆஃபீஸுக்கு போறீங்க. அங்க வேலை செய்ய மாட்டானுங்க. நீங்க காசு குடுத்தா தான் வேலை நடக்கும். காசு குடுத்தா தான் அப்ரூவல் கிடைக்கும். அப்போ அத நேரடியா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஆனா, இந்த ஊழல்ன்றத நீங்க நேரடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கிடையாது. ஊழல்ன்றது எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா, இன்டைரக்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. அதான் ஒரு சாலையில பழுது இருக்கும்போது, ஓ! இந்த சாலை போடுறதுக்கு அவனுங்க எவ்வளோ லஞ்சம் வாங்குனானுங்களோ! எவ்வளோ ஊழல் பண்ணானுங்களோ! இப்போ நான் உங்களுக்கு புரியிற மாரி ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒரு நல்ல சாலைகள் போடுறதுக்கு ஒரு ரூ. 100,00,00,000 செலவாகும் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஒரு அரசியல்வாதி என்ன பண்றாங்க, ஒரு ரூ. 150,00,00,000 செலவாகுது அப்படின்னு கணக்கு காமிச்சுட்டு, ரூ. 50,00,00,000 ஆட்டைய போட்டுட்டு, மீதி ரூ. 100,00,00,000 தரமான சாலைய போட்டாங்கன்னா, அப்போ நாடு முழுக்க சாலைகள் தரமா இருக்கும். அப்போ எந்த ஒரு வாகன ஓட்டியுமே, என்ன இது பெருசா ஊழல் பண்ணிட்டானுங்க அரசியல்வாதிங்க அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா, இந்தியால என்ன பிரச்சனைன்னா, ரூ. 150,00,00,000 அங்க கணக்க காமிச்சுட்டு, ரூ. 50,00,00,000 ரோட போட்டுட்டு, ரூ. 100,00,00,000 போட வேண்டிய ரோட ரூ. 50,00,00,000 போட்டுட்டான். அடுத்த மழை பெஞ்சா பல்லு இளிக்குது. ஸோ, மக்கள் வந்து 2 விஷயங்கள் திரும்ப சொல்றேன். 1 லஞ்சம், 1 ஊழல். லஞ்சம் அப்படிங்கிறது அவங்க நேரடியாக சந்திக்கின்ற ஒரு விஷயம். ஊழல்ன்றது அவங்க நேரடியா சந்திக்கிற விஷயம் கிடையாது. அது யாருடைய பணத்தையோ யாரோ எடுத்துன்னு போறாங்க. அதாவது அரசாங்கத்தோட பணத்த அரசியல்வாதி எடுத்துன்னு போறான். அது ஊழல். லஞ்சம்ங்கிறது உங்க பணத்த நேரடியா கேட்குறான். ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ரூ. 100க்கு ரோடு போடணும். அது ரூ. 150,00,00,000 கணக்கு காமிச்சு கவர்மெண்ட்டோட காச எடுத்துன்னு ரூ. 100,00,00,000 இல்ல ரூ. 50,00,00,000 ரோட போட்டு மீதி ரூ. 100,00,00,000 ஆட்டைய போட்டுட்டான். அந்த பணம் வந்து அரசாங்கத்தோட பணம் ஒரு அரசியல்வாதி கைக்கு போகுது. உங்ககிட்ட இருந்து நேரடியா யாரும் காசு கேட்க மாட்டாங்க. ஆனா லஞ்சம்ங்கிறது நீங்க நேரடியா குடுக்க வேண்டியது. ஸோ இத வந்து ஒரு அடிப்படையில புரிஞ்சுக்கணும். ஸோ லஞ்சம் வேற, ஊழல் வேற. லஞ்சம்ங்கிறது நீங்க நேரடியாக உங்க கையால உங்க பணத்த குடுக்கணும். ஊழல்ன்றது உங்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகள தரமற்றதா செஞ்சுட்டு, அந்த பணத்த அவங்க ஆட்டைய போடுறது. ஸோ, இப்போ நான் சொன்ன ஒரு கற்பனையான நாட்ல, ஒன்று ஊழல் இருக்குது. ஆனா லஞ்சம் கிடையாது. ஸோ, எந்த அரசாங்க அதிகாரியும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்குனா உடனடியா அந்த அரசாங்க அதிகாரிய வேலைய விட்டு தூக்கிடுவாங்க. கடுமையான தண்டனை இருக்கும். தூக்கு தண்டனையே இருக்கும் பல நேரங்கள்ல. பல நேரங்கள்ல அந்த அரசாங்கம் வந்து அ என்ன சொல்றது? அ கண்டிப்பா இவர் வந்து லஞ்சம் தான் வாங்குறாரு. அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியா தெரிஞ்சதுன்னா, கோர்ட் கேஸ்ல எல்லாமே அப்படியே கூட ஆள தூக்கிடுவாங்க. ஆனா, பொதுமக்கள் எல்லாருமே ஹேப்பி ஏன்னா லஞ்சமே கிடையாது.
சரி, ஊழல் இருக்குதா? ஊழல் இருக்குது. ஆனா அத பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்? எனக்கு என்ன வேணுமோ எனக்கு எல்லாமே கிடைக்குதுல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ, எனக்கு வந்து ஒரு துபாய்ல வந்து ஒரு நண்பரு. அவரு வந்து அண்ணன் சீமான் கட்சிக்கு ஆதரவு. அப்போ அவரு என்ன சொல்றாரு, "சார் திமுக, அதிமுக 2 ஊழல் சக்திகள்" அப்படின்னுவாரு. சரி, அவரு கூட நான் வந்து ஒரு சும்மா ஒரு ஆர்கியுமென்ட்டுக்காக பேசுவேன். ஊழல் இருக்கா இல்லையான்றத நம்ம அப்புறம் பார்த்துப்போம். இப்ப இவர்கிட்ட சும்மா ஒரு ஆர்கியுமென்ட்டுக்காக நான் பேசுவேன். பாருங்க, என்னைக்குமே வந்து ஊழல் வந்து தப்பு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் ஆ சில நேரங்கள்ல அது தப்பு கிடையாது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அந்த என்னுடைய நண்பர் வந்து ஒரு தொழில் நிறுவனம் நடத்துறாரு துபாய்ல. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். "இது பாருங்க, உங்க நிறுவனத்துக்கு ஒரு முக்கியமான பதவி, உங்களுக்கு அடுத்தபடியான பதவி. ஏன்னா உங்களால தினமும் ஆஃபீஸ் போ முடியாது. தினமும் டே டு டே இது வந்து ஆஃபீஸ பார்த்துக்கிறதுக்கு சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர், தலைமை நிறுவனம் அதிகாரி. அத நீங்க ஒரு ஆள அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கு 2 பேர் இன்டர்வியூக்கு வராங்க. 2 பேர் ஏ, பி அப்படின்னு வச்சுப்போமே. அந்த 2 பேரையும் பத்தியும் நீங்க பின்னாடி விசாரிக்கிறீங்க. அதுலருந்து உங்களுக்கு என்ன செய்தி வருதுன்னா, அந்த ஏ முதல் நபர், அவரு ரூ. 1 கூட லஞ்சம் வாங்க மாட்டார். ரூ. 1 கூட ஊழல் செய்ய மாட்டார். மிக, மிக, மிக நேர்மையான அதிகாரி. ஆனால், அவர உங்க கம்பெனில எடுத்தீங்கனால், உங்க கம்பெனிக்கு ஒரு மாதத்துக்கு ரூ. 10,00,000 வருமானம் வரும். அதையே அந்த பி 2வது நபர், அவரு நெறைய ஊழல் பண்ணுவார். மாசத்துக்கு ஒரு ரூ. 10,00,000 குறையாமல் அவரு ஆட்டைய போட்டுருவார். ஆனால், அவர நீங்க அதிகாரியா நியமிச்சீங்கனால், உங்களுடைய கம்பெனிக்கு ஒரு மாதத்துக்கு ரூ. 1,00,00,000 லாபம் கூடுதலாக வரும். முதல் நம்பர் அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா, அவரு எதுவும் செய்ய மாட்டார், லஞ்சம் வாங்க மாட்டார், ஊழல் பண்ண மாட்டார். ஆனா ரூ. 10,00,000 தான் வரும் உங்க நிறுவனத்துக்கு. 2வது நபர் அப்பாயிண்ட் பண்ணீங்கனால், ரூ. 1,00,00,000 வரும். அதுல அவர் ரூ. 10,00,000 ஆட்டைய போட்டுருவார். ரூ. 90,00,000 நிறுவனத்துக்கு வரும். இப்போ நீங்க புத்திசாலியா இருந்தால், இந்த 2 பேர்ல யார அப்பாயிண்ட் பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, "இல்ல சார், நான் முதல் ஆள தான் அப்பாயிண்ட் பண்ணுவேன் சார்" அப்படின்னாரு. அது நான் சொன்னேன், "ஏங்க இப்ப இந்த மாரி நம்ம ஆர்கியூ பண்ணும்போது இந்த மாரிலாம் சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே நீங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறீங்க. நானும் உங்களுக்கு ஒரு போட்டி நிறுவனமா வச்சிருக்கிறேன். அப்போ நான் வந்து அந்த பி 2வது நபர நான் அப்பாயிண்ட் பண்ணி, என்னுடைய நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் ரூ. 90,00,000 கூடுதலா லாபம் சம்பாரிக்குது. உங்க நிறுவனம் ஒரு ரூ. 10,00,000 தான் லாபம் சம்பாரிக்குது. நாளைக்கு நான் கார் வாங்குறேன், பங்களா வாங்குறேன்." இப்ப என்னோட மனைவி மக்களே என்ன கேட்பாங்க? உங்களுடைய மனைவி மக்கள் என்ன கேட்பாங்க? "என்னங்க நீங்கலாம் வேற ஒரே தொழில் பண்றீங்க. அவரு ஆஹா ஓஹோன்னு இருக்கிறாரு. நீங்க இவ்வளோ கேவலமா இருக்கிறீங்க." அப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நெறைய இடங்கள்ல இந்த லஞ்ச ஊழல் எப்படி இதுவாகுதுனாக்கா, எப்படி ஜஸ்டிஃபை ஆகுது அப்படின்னு பார்க்குறேன். ஒரு ஒரு அரசாங்க அதிகாரி நேர்மையா இருக்கிறாருன்னா, அவர் வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்காது, வாஷிங் மிஷின் இருக்காது, கார் இருக்காது. அதே கூட வேலை செய்ற இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு, காரு அது இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப இவருக்கு வீட்லருந்து பிரஷர் வர ஆரம்பிச்சுரும். "என்னங்க, ஓ! அவரு கூட தான் உங்கள வேலை செய்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இத சொல்ல வரேன்னா, நான் அந்த சொன்ன அந்த கற்பனையான நாடு, அது வந்து பி. அதாவது என்னன்னா, அந்த நாட்டினுடைய நிர்வாகத்த சிறப்பாக செயல்படுத்துகிறார்கள். அந்த நாட்டினுடைய நிர்வாகத்த சிறப்பா செயல்படுத்திட்டு ரூ. 1,00,00,000 அவங்களுக்கு லாபம் வருது. அந்த ரூ. 1,00,00,000ல அவங்க ஒரு ரூ. 10,00,000 ஆட்டைய போட்டுன்னு, ரூ. 90,00,000 எடுத்து மக்களுக்கு செலவு பண்றாங்க. மக்கள் எல்லாரும் ஹேப்பியா இருக்கிறாங்க. நல்ல ரோடு, நல்ல காரு, நல்ல வீடு, நல்ல பைக்கு, நல்ல ஏசி, நல்ல ஃப்ரிட்ஜ், நல்ல வாஷிங் மிஷினு, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. ஆனா, இன்னொரு நாட்ல, நான் ரொம்ப நேர்மைங்க. நான் ரொம்ப நியாயவாதிங்க. நான் ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டேங்க. ஆனா, எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியலங்க. எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியலன்றதுனால, இங்க எந்த நிர்வாகமும் ஒழுங்கா செயல்படாதுங்க. உங்களுக்கு நல்ல ரோடு கிடைக்காதுங்க. நல்ல தண்ணி கிடைக்காதுங்க. நல்ல இது எதுவுமே கிடைக்காதுங்க. அப்டின்னா, இப்ப நீங்க வந்து என்னுடைய தலைவன் லஞ்சம் வாங்க மாட்டான், அல்லது ஊழல் செய்ய மாட்டான் அப்படின்னு பெருமைப்படுவீங்களா? அல்லது அ என்னுடைய தலைவன் நிர்வாக திறமை இல்லாம இருக்கிறானே அப்படின்னு வருத்தப்படுவீங்களா? ஸோ அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு நான் பதில் வந்து உங்ககிட்ட விட்டுர்றேன்.
ஸோ இந்த வீடியோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதாவது இந்த வீடியோவனுடைய அப்ஜெக்டிவ் லஞ்சம், ஊழல் அது 2த்துக்கும் என்ன வித்தியாசம்? எந்த அளவுல ஊழல் வந்து ஜஸ்டிஃபை ஆக்கப்படுகிறது? அது ஜஸ்டிஃபை ஆகுது அப்படின்றது. ஸோ வேறு சில விஷயங்கள் இன்னும் லஞ்சம், ஊழலை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.